ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். வெண்டைக்காய் வச்சு எப்படி நம்ம புளி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், வடகம் எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் பாதி எடுத்துருக்கேன், பாதி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு, பெருசாக தெரிந்து பாருங்கள். இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதோட திப்பி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். புளியை ஒரு 10 நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா புளி ஊறிடுச்சு. நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதோட திப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக அதில் இருக்க திப்பி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்க்குறேன். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், சால்ட்டு கூட. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா உப்பு, புளி, மிளகாய் எல்லாமே நல்லா நம்ம கலந்து விட்டுடணும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். நல்லெண்ணெயில் பண்ணும்போது நமக்கு புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். வடகம், தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. தாளிப்பு வடகம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா பாதி முழுசாகவும் பாதி நான் நசுக்கியும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பாதி சின்ன வெங்காயம், பாதி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்போட டேஸ்ட் ரொம்ப பக்காவாக கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்ட பாருங்கள். கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பூண்டு பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயம், பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நான் வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காயுமே அந்த குழகுழப்புலாம் இல்லாமல் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம சரியாக வதக்காமல் தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருந்தோம். அதிலே மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துருந்தோம். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ நல்லா கொதி வரணும். கொதித்து நல்லா ஒரு திக்னஸாக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இன்னுமே நல்லா திக்னஸாக ஆகணும் குழம்பு. நம்ம எந்த அளவுக்கு கெட்டியாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது குழம்பு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. குழம்பு எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பு சொல்லுவாங்க ஒரு சிலர், காரக்குழம்பு சொல்லுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.